Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு நம்ம டெண்டர் கோகனட் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்டான 4 டைப்ஸ் ஆஃப் ரெசிபீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டெண்டர் கோகனட் ஸ்மூத்தி, டெண்டர் கோகனட் milkshake, கூடவே குல்ஃபியும் ஹெல்தியான ட்ரிங்க்கும் எப்படி செய்யறதுன்ற ஐடியாவும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த அம்மி சட்னி சேனலை தொடர்ந்து பார்க்கறதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த டெண்டர் கோகனட் பேஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு 4 இளநீர் எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற வழுக்கையை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த வழுக்கையை மிக்சியில் போட்டு அரைச்சி இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இது 1 கப் அளவுக்கு இருக்குது. இந்த டெண்டர் கோகனட் பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு பாலை நல்லா திக்காக காய்ச்சிக்கலாம். இதுக்கு நம்ம ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுக்கணும்னு இல்லை, எந்த பால் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போது இதுமாரி நல்லா திக்கானதும் இதில் மேலே ஆடை படிஞ்சு வரும். அந்த ஆடையெல்லாம் நம்ம தனியாக கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி ஆடையெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஸ்மூதி நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும். இப்போது இந்த பால்லேருந்து தேவையான அளவுக்கு ஆடை எடுத்துட்டோம். பால் நல்லா சுண்டி திக்காகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு ஆடை கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். இறக்கிட்டு அந்த திக்காக இருக்கிற பாலில் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் தான் சேர்க்கணுன்னு இல்லை, வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா கப்பில் போட்டு நம்ம மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது இந்த டெண்டர் கோகனட் பேஸ் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டெய்லியும் நமக்கு பிடிச்ச மாதிரியான ரெசிபிஸ் இதுலேருந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெண்டர் கோகனட் பேஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்த அந்த பாலாடை எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக காய்ச்சின பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பால் ஆடையை எடுத்து இது மாதிரி க்ரீம் ரெடி பண்ண முடியல அப்படின்னா பரவாயில்ல, அதுக்கு பதிலாக நம்ம கண்டென்ஸ்டு மில்க் இல்லைனா ஃப்ரெஷ் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பால் ஆடை க்ரீம் 1/2 கப் அளவுக்கு இருக்குது, அதை சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம அந்த திக்கான பாலில் சர்க்கரை சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கண்டென்ஸ்டு மில்க்கையும் சேர்த்துடலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இளநீர் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு இளநீர் பேஸ்ட்டுக்கு 2 கப் அளவுக்கு வீட்லேயே ரெடி பண்ண கண்டென்ஸ்டு மில்க் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இளநீர் பேஸ் ரெடி. இந்த இளநீர் பேஸில் போடுறதுக்காக சின்ன சின்னதாக பாதாமியும் முந்திரியும் கட் பண்ணிவிட்டு அதை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு கப்பில் அடியில் போட்டுடலாம். அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இளநீர் பேஸை சேர்த்துடலாம். இப்போது இந்த கப் ஃபில் ஆகிடுச்சு. மீதி இருக்கிற அந்த இளநீர் பேஸையும் நான் வேறு ஒரு கப்பில் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரியும் பாதாமியும் மேலே தூவிடலாம். இது மாதிரி நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அப்பப்போ முந்திரியையும் பாதாமியும் நம்ம வறுக்க தேவையில்லை. இப்போ நமக்கு டெண்டர் கோகனட் பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இது யூஸ் பண்ணி நம்ம டெய்லியும் வெரைட்டியான டிஷ்ஷஸ்லாம் செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம டெண்டர் கோகனட் ஸ்மூத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த இளநீரோட அந்த பேஸ் நம்ம 2 ஸ்கூப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த டெண்டர் கோகனட் பேஸில் நமக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி ஸ்மூதி ரெடி பண்ணிடலாம். நான் மாதுளம்பழம் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழம், மாம்பழம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மாம்பழ சீசன்றதுனால நான் சீசனல் ஃப்ரூட்ஸ்லாம் சேர்க்குறேன். இது கூட பைனாப்பிள், ஆப்பிள் இல்லை கிரேப்ஸ் கூட சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது இதில் டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். இந்த தேனுக்கு பதிலாக வெள்ளைப்பாக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக பாதாம் பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடலாம். இந்த ஸ்மூதியில் டெண்டர் கோகனட் பேஸ் கூட ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால பசங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிச்சதாக இருக்கும். இப்போது இந்த ஸ்மூத்தியை இன்னும் கலர்ஃபுல்லாக ஆக்கிறதுக்காக இது மேலே நமக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் இதில் மாம்பழமும் மாதுளம்பழமும் போடுறேன். இப்போ கூடவே கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு டெண்டர் கோகனட் ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சம்மர் ஸ்பெஷல் கலர்ஃபுல்லான டெண்டர் கோகனட் ஸ்மூத்தி சாப்பிட்லாம் வாங்க.
குட்டீஸுங்களுக்கெலாம் பிடிச்ச மாதிரி இதை நம்ம கொடுக்கறதுக்கு அதே ஸ்மூதி மிக்ஸையே நம்ம குல்ஃபி கப்பில் ஊற்றி இது மாதிரி நம்ம குல்ஃபியாகவும் பசங்களுக்கு கொடுக்கலாம், என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த குல்ஃபியில் நம்ம கிரேப்ஸ் இல்லைனா ரெய்சின் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ அதே இளநீர் பேஸ் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 2 ஸ்கூப் அளவுக்கு இளநீர் பேஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டெண்டர் கோகனட் பேஸில் மில்க் ஷேக் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக ஆஃப் வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து எல்லாத்தையும் மிக்சிலேயோ இல்லை பிளெண்டர்லேயோ போட்டு பிளெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஹெல்தியான மில்க் ஷேக் நமக்கு ரெடி. இந்த டெண்டர் கோகனட் மில்க் ஷேக்கோட சுவையை கூட்டுறதுக்காக மேலே கட் பண்ணி வச்சுருந்த டெண்டர் கோகனட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பாதாம், இதுக்கு மேலே வெள்ளை பாகுவோ இல்லைனா ஹனியோ சேர்த்து நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போது இது மாதிரியே டெண்டர் கோகனட்டோட பேஸ் வச்சு ஈஸியான ஹெல்தியான ஒரு ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹெல்தி ட்ரிங்க் செய்யறதுக்கு 1 ஸ்கூப் அளவுக்கு டெண்டர் கோகனட் பேஸ் எடுத்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டம்ளர் எடுத்துகிட்டு அதில் ஊறின பாதாம் போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டெண்டர் கோகனட் ஹெல்தி ட்ரிங்க் ரெடி. இதில் ஐஸ் க்யூப்ஸ் அப்புறம் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் பிடிச்சதுன்னா அதையும் சேர்த்து சர்வ் பண்ணலாம். இந்த சண்டே ஸ்பெஷலில் டெண்டர் கோகனட் ரெசிபீஸ்லாம் பார்த்தோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.